இன்றைக்கான இதனுடைய வார்த்தை நல்லதோ. யோனா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதாவது தேவன் இந்த இடத்துல ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். யோனாவினுடைய புத்தகத்தை நாங்கள் படிக்கிறோமாக இருந்தால் அதில் இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். தேவன் யோனாவிடத்துல 2 தடவைகள் நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்று கேள்வியை முன்வைக்கிறார். அந்த கேள்வியை நாங்கள் எங்களிடத்தில் கேட்கிறோமாக இருந்தால் நாங்கள் எரிச்சலாயிருக்கிறது எவ்விதத்திலும் நல்லதென்று ஆகுவதில்லை. தேவன் வெறுக்கிறதான காரியத்தில் எரிச்சலும் உண்டாக இருக்கிறது. எங்களுடைய மனதில் எரிச்சல் வருகிறதாக இருந்தால் அது சகலத்துக்கும் வேறாக இருக்கிறது. எரிச்சல் வந்தால் பொறாமை வரும், பொறாமை வந்தால் முறுமுறுப்புக்கள், தேவையில்லாத கசப்புக்கள் என்று சொல்லி விழுதுகள் பரப்பி வளர்ந்து நிற்கும் ஆலமரத்திற்கு வேறாக இருக்கிறது இந்த எரிச்சல். நாங்கள் சாதாரணமாக மனிதர்களாக இருக்கிறோம், எங்களிடத்துல சாதாரணமாக எரிச்சல் வந்து விடுகிறது. ஆகையால அப்படிப்பட்டதான எரிச்சல்கள் எங்களுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு, அவை வந்து வேர் விட்டு வளராதபடிக்கு நாங்கள் எங்களை காத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் தேவனே கேட்கிறார், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்று. ஆகையால நாங்கள் எரிச்சலாய் இருக்கிறது எந்த வகையிலையும் நல்லதாக அமைவதில்லை. ஆகவே சாந்த குணத்தை தரித்து கொள்வோம். Have a nice day.